டிசம்பர் 29. உன் தண்ணீர் குடத்தை வைத்துவிடு. யோவான் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களிடம் பேசினாள். அந்த கீழை நாட்டின் தாங்கொனா நண்பகல் வெயிலில் அந்த சமாரிய ஸ்திரீ கிணற்றில் தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். நமது ஆண்டவர் அங்கு அவளை சந்தித்து அவளுடைய முறைகேடான ஜீவியத்தை குறித்து அவளுக்கு உணர்த்தினார். அந்த கிணற்றின் அருகே ஒரு ஆழமான சுத்திகரிப்பின் வேலை, மறுரூபமாக்குதலின் வேலை அவளது ஜீவியத்தில் நடப்பிக்கப்பட்டது. நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை பற்றி கர்த்தராகிய இயேசு அவளிடம் பேசிய பின்னர் அவளுடைய தண்ணீர் குடம் அவளுக்கு அவசியமான ஒன்றாக தென்படவில்லை. கர்த்தராகிய இயேசு ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளை நம் இருதயத்தில் திறந்தவுடன் தானே நாமும் கூட நம் தண்ணீர் குடங்களை அல்லது வெடிப்புள்ள தொட்டிகளை வீசி எறிந்து விடலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்கா தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று எரேமியா 2:13 பார்க்கிறோம். வெடிப்புள்ள தொட்டிகள் என்பதை இந்த உலகத்தின் நிலையில்லாத காரியங்களை நம்புவதற்கு அல்லது அவற்றை சார்ந்து கொள்வதற்கு நாம் ஒப்பிடலாம். தன் புருஷன்மாரை அவ்வப்போது மாற்றிக்கொள்வது தன்னை சந்தோஷமுள்ளவளாக்கும் என்று கற்பனை செய்து கொண்ட இந்த சமாரிய ஸ்திரீயைப் போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் சில சமயங்களில் நம் இருதயத்தை நித்திய மகிமையின் மேல் பதிக்காமல் உலக மாயையை மேல் பதித்து விடுகிறோம். ஒருவேளை அந்த ஸ்திரீ மிக விரைவாக தன் ஊருக்குள் நடந்து சென்று அங்கிருந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறி அவர்களை அவர் அண்டை அழைத்து வருவதற்காக அந்த தண்ணீர் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு போயிருந்திருக்க கூடும். தான் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு போனால் அந்த ஊருக்குள் ஓடி போய்விட்டு திரும்புவதற்கு இன்னும் அதிக கால தாமதமாக கூடும் என்று அவள் நினைத்திருக்கலாம். இந்த கால தாமதமானது ஜனங்கள் கிணற்றினண்டை மேசியாவை சந்திக்க வருவதற்கு தாமதத்தை உண்டு பண்ணிவிடக் கூடும். அவள் தாமதித்துக் கொண்டிருந்தால் கர்த்தரும் ஒருவேளை தன் பிரயாணத்தை தொடர்ந்து அவ்விடம் விட்டு போய்விடக்கூடும் என்றும் அவள் நினைத்திருக்கலாம். எது எப்படி இருப்பினும் இந்த ஸ்திரீயை பற்றிய ஒரு விஷயம் நம்மை ஊக்குவிப்பதாகவும் நம் மனதை பிரகாசிப்பதாகவும் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவே மெய்யான மேசியா என்று அறிந்து கொண்ட மாத்திரத்தில் இனியும் அவள் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதையும் தான் மாயையிலும் பாவத்திலும் பெருமையிலும் செலவழித்து விட்டதை உணர்ந்தவளாய் அவள் இனி மீண்டிருக்கும் சொற்ப வாழ்நாட்காலத்தையாவது நித்தியமாய் விலைமதிப்புள்ள காரியங்களில் நான் முதலீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yes, God can change you too. All the disciples were guilty of rebuking the people who came to Jesus. But Peter was the worst in the ministry of rebuking. He even rebuked Jesus. Then Peter took him and began to rebuke him. Matthew chapter 16, verse 22. Peter also seems to be the leader in sleeping. In the Garden of Gethsemane, in those most agonizing moments of Jesus' life, none of Jesus' disciples could watch with him. But it was Peter whom Jesus addressed, saying, "What? Could you not watch with me for 1 hour?" At the glorious moment on the Mount of Transfiguration, when Elijah and Moses appeared in glory and were conversing with Jesus, what were his disciples doing? Sleeping. Again, Peter's name is mentioned particularly. Luke chapter 9, verse 32. But on the day of Pentecost, we see Simon Peter as a transformed man. Through the power of the Holy Spirit, the grace of God filled this Galilean disciple so much that on the very day, through his preaching, 3,000 souls were saved and baptized. It was not a vain show of hands by the 3,000, for they all continued steadfastly in the apostles' doctrine and fellowship, and in breaking of bread and in prayers. Acts chapter 2, verse 42. Dear reader,
If you're feeling condemned and crushed under the weight of your unsanctified natures, here's a word for you. What changed Peter can change you too today. The grace of God through the power of the Holy Spirit. Peter, who was timid and afraid of suffering, was so filled with the power of grace that he was able to say, "Rejoice in as much as ye partakers of Christ's sufferings." 1 Peter chapter 4 verse 13. Church history says he was finally crucified. He died as a martyr. கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் நாமமே பலமான துருகமே, நான் அங்கே ஓடி சுகமாக தங்குவேன். கர்த்தரின் செட்டையின் கீழடைக்கலம் வந்ததால் நிறைவான ஆறுதல் பலனும் அடைவனே. கர்த்தரின் செட்டை